நம்மால் பாருங்க எப்படி நின்றுருக்காருன்னு. மதுரைக்காரனா மாறுறாராமா, மதுரை ஸ்டைலாமா. சவுண்டா கொடுத்துட்டு இருக்கிறா போட்டா ஏறினாரையில இறங்கினா பெய்ய அடுத்து சொல்லின்னு போயிட்டே இருப்பேன். வரட்டா போட்டா என்ன போட்டா என்ன மண்டை பூரா சாங்கலாம். மக்களே, மதுரையில் புரோட்டா சாப்பிட்ருக்கா, பன் புரோட்டா நாங்கள் சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது பன் புரோட்டா. வாங்க கொத்து புரோட்டா சாப்பிடலாம், செம்ம டேஸ்ட்டு. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம மதுரை கிளம்பிட்டு இருக்கோம், பகல் ரைடு. வாங்க மதுரை இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க மக்களே, தாராபுரத்துலேருந்து நம்ம கள்ளிமந்தை ரீச் பண்ணிட்டோம். இங்கே கள்ளிமந்தயத்தில் இஞ்சி டீ தாங்க சூப்பராக இருக்குது. வாங்க இஞ்சி டீ குடிப்போம். இஞ்சி டீ, இஞ்சி காபி இங்கே ஃபேமஸுங்க ஒரு கடை. அந்த கடைக்கு இன்றைக்கி நம்ம போகலாம். வாங்க மக்களே, அப்படியே போய் இஞ்சி டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாங்க. டைம் கரெக்டாக 8 மணி 10 நிமிஷம். இந்த மலைகள்லாம் பாருங்க, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. வாங்க ஸ்ரீராம் பேக்கரி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்குங்க. சூப்பர் டீ சூப்பர். கிளைமேட் சூப்பராக இருக்குது தலைவரே. மக்களை மதுரை நோக்கி போயிட்டுருக்குறோம். வேறு லெவலுங்க. வெயிலே கொஞ்சம் அதிகமாக இல்லை. சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்கும் போல். ஸோ அந்தளவுக்கு ஹீட்டு தெரிஞ்சுங்க மக்களே. வேறுங்க ஓட்டிட்டு ஜம்முன்னு இப்போ வந்துட்டு போயிட்டு 2 பேர் பன் பரோட்டா சாப்பிட போகிறோம் மக்களே. மதுரைனால வந்து பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா, பன் பரோட்டா, அதுக்கப்புறம் நூல் பரோட்டா, இலை பரோட்டா, அதுக்கப்புறம் செடி பரோட்டா, எல்லா பரோட்டா ஃபேமஸுங்க. அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ ஜல்லிக்கட்டுக்கு வந்து போக முடியாது, அதனால் ஹோட்டலுக்கு போயிட்டு பரோட்டா சாப்பிட போகிற மக்களே. வாங்க மதுரையில் நாங்கள் டீ சாப்பிட்ருக்கோம். டீ சாப்பிடல வாங்க மக்களே. சுக்கு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா நான் குடிச்சிட்டு இருக்கிறேன். ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு இருக்கிறாரு. பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா செம்புன்னு நினைக்கிறேங்க. செம்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டம்ளரில். ஸோ ஜம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சுக்குப்பால் அடி குடிக்க போகிறோம். வாங்க டீ சாப்பிட்லாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல மக்களே. இந்த செம்பு கிளாஸுக்காகவே இன்னொரு டீ குடிக்கலாம் போல். அது மாதிரி ஜம்முன்னு இருக்குதுங்க. நீங்கள் இது மாதிரி வேறு ஏதாச்சும் டீ ஸ்டாரில் இது மாதிரி செம்பில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. கோவிந்தா டீ ரொம்ப சூடாக இருக்குது கோவிந்தா அப்படிங்கிற 2 பேர் ஆற்றி குடிச்சிட்டு இருக்கிற மக்களே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு சில இடங்கள் போவோம். ஸோ தொடர்ந்து வந்துட்டு இணைப்பில் இருங்க மக்களே. நான் உங்கள் வேல்ராஜ், சத்தியமங்கலத்திலிருந்து. மக்களே, நம்ம தூங்கான் நகரம் மதுரைக்குள்ளே தான் இருக்கோம். அப்படியே போயாச்சு. லோடு இறக்குறதுக்கு சாப்பிட போயிட்டுருக்கோம். பரோட்டா கடை இங்கே சாப்பிட போகலாம். இன்றைக்கி பன் பரோட்டா, கொத்து பரோட்டா சாப்பிடு. வணக்கம் மக்களே, இன்றைக்கி லோடு இறக்க மதுரை வந்திருக்கோம். இன்றைக்கி பரோட்டா தான் இங்கே ஃபேமஸ்ஸு. பன் பரோட்டா சாப்பிட்லான்னு வந்திருக்கிறேன். கடை பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மதுரை பன் பரோட்டா. எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா அவனியாபுரம். வாங்க போய் சாப்பிட்டு பார்க்கலாம், எப்படி டேஸ்ட்னு பார்ப்போம் மக்களே. மதுரை பன் பரோட்டா கடை. வாங்க போய் டேஸ்ட்டு பார்க்கலாம் பன் பரோட்டா எப்படின்னு. சூப்பராக போட்டிருக்கார் அண்ணன். பன் பரோட்டா போட்டிருக்கார் அண்ணா, பாருங்கள். நம்ம அண்ணா பயங்கர ஸ்பீடாக வேலை செய்கிறாரு பாருங்க. பன் புரோட்டா அங்கிருந்து தூக்கி வீசுறாரு, ஸ்டைலாக வந்து
சூப்பர். பாருங்க, இது பன் புரோட்டா. அங்கேருந்து ஸ்டைலாக வீசுகிறார் அண்ணா. ஜம்முன்னு வந்து வருங்க பல்லுங்க. ஜம்முன்னு புரோட்டா சாப்பிட போகிறோம். ஆனியன் வைக்கிறார் தலைவர். நீங்கள் சூப்பராக சாப்பிடலாம் வாங்க. மக்களே, மதுரையில் புரோட்டா சாப்பிட்ருக்கா, பன் புரோட்டா வாங்க சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது பன் புரோட்டா. ஃபர்ஸ்ட் ரவுண்டு புரோட்டா சாப்பிட்டாச்சு, பன் புரோட்டா. அடுத்தது கொத்து சாப்பிடல வாங்க. கொத்து புரோட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மக்களே, பன் புரோட்டா சாப்பிட்டோம். அடுத்தது கொத்தை சாப்பிடல வாங்க. சூப்பராக இருக்கும் போல. டேஸ்ட்டு பார்ப்போம். குழம்பு இல்லையா? சரியா 100 அடிங்க ஓட்டு கப்பு கப்புன்னு. சூப்பராக இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்கு மக்களே. நீங்களும் ஒரு முறை இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். அவனியா பொருத்தம் தான் இருக்குது. ஓ, நம்ம கடை வைக்கணும். வாங்க, கொத்து புரோட்டா சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டு. புரோட்டா சாப்பிட்டதுக்கு அதுக்கு 4 பாய் கொத்து புரோட்டா சாப்பிட்டுருக்கோம். கொத்து புரோட்டா வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது. ரூபா 3% அல்லுதுங்க. நானும் ஜேசிபி மண்ணலி கொட்டமாக டேட்டு போட்டுகிட்டே அதை சாப்பிட முடிய மாட்டேங்குது. அவ்வளோ அதிகமாக குவான்டிட்டி வந்து டேஸ்ட்டு பக்கம் தான் இருக்குதுங்க. கண்டிப்பாக இந்த குடிச்சிட்டு போய் எத்தனை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டில் எத்தனை காலையாக நடக்கலாமான்னு தெரியுது. எனக்கு ஒரு தரமான புரோட்டாங்க. அப்புறங்க நம்ம மதுரைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு, அதுக்கப்புறம் இது மாதிரி ஹோட்டலில் கொத்து புரோட்டா, இது மாதிரி சாப்பாடு வச்சுக்கிற எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து விசிட் பண்ணி இந்த மதுரை பன் புரோட்டா கடையை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். ஒரு தரமான ஒரு சாப்பாடு சாப்பிடுங்க. நம்மால் பாருங்க, கொத்து புரோட்டா வெட்டுன்னு வெட்டிட்டு இருக்காரு. நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. தலைவர் ஸ்லோ ஸ்பீட் இன்ஜினு, மெதுவாக தான் சாப்பிடுவார். அது நண்டு கறி எடுத்து வைங்க, வருத்தப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஜம்மு சாப்பிட்டு மக்களே. நம்ம கல்லுமேத்தில் சாப்பிட்றது கொஞ்சம் தாங்க, ஆனால் குழம்பு மட்டும் ஒரு குடமே கேட்பாருங்க. அப்படியே புரோட்டாவெல்லாம் தொட்டியில் ஊற வச்சு சாப்பிட்ற மாதிரி குழம்புல ஊற வச்சு தான் சாப்பிடுவார் தலைவர். சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டு அப்படியே லோடு இறக்கிட்டு இப்படி நம்ம சத்தியமங்கலம் கிளம்பலாம். இன்றைக்கி இந்த ஹோட்டல் பரவாயில்ல, சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. 2 பேரும் சாப்பிட்டு இன்னைக்கு கிளம்புற மக்களே. நீங்களும் வேறு வேலைக்கு சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா சுற்றி பாருங்கள், வாழ்க்கை என்ஜாய் பண்ணுங்க. நம்மதே நாங்கள் 2 பேர், ஆளுக்கு 2 புரோட்டா, ஆளுக்கு ஒரு கொத்து. விலை ரொம்ப கம்மிங்க, 260 ரூபா தான் போட்டிருக்காங்க பாருங்கள் மக்களே. பன் புரோட்டா கடை வந்து சாப்பிட்டோம், அப்படியே கிளம்புறோம். லோடு இறக்கிட்டு நம்ம சத்தியமங்கலம் கிளம்பிட்டு இருக்கோம். ஃபைனலாக வந்துட்டு அவனியாபுரம் லோடு இறக்க வேண்டிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லோடு இறக்கியாச்சு. ஸோ தரமாக வந்து பார்த்தீங்கன்னா மதுரை பன் புரோட்டா கடையில் சாப்பிட்டாச்சுங்க. ஸோ அடுத்து வந்துட்டு ஊர் பக்கம் நோக்கி போவோம். என்ன பாய் போகலாங்களா? அவ்வளோதான் பாய். அதான் நல்லா வாங்கிட்டாரு. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஆமாம் மக்களே, அடுத்து நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.